என்னோட ரெகுலர் கஸ்டமர் கால் பண்ணி நாளைக்கு ஆஃப்டர்நூன் 2:00 1 கேஜில ப்ரௌனி வேணும்னு சொல்லி கேட்டான். மார்னிங் பேட்டர் ரெடி பண்ணி ஃப்ரெஷ்ஷாக பேக் பண்ணிட்டேன். அவன்ல வச்ச ப்ரௌனியை பேக் ஆயிடுச்சா இல்லையான்னு பார்க்கறத விட மேல இந்த கிராக் கரெக்டாக வந்திருக்காங்கிற பார்க்கறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிராக் வந்தாலே சக்ஸஸ் தான். அப்பதான் மேல அந்த லைட்டாக கிரன்ச்சினஸோட உள்ள சாஃப்டாகவும் சேர்த்து சாப்பிடும்போது அந்த ஒரு டேஸ்ட்டே வேற லெவல். இது அப்படியும் சாப்பிடலாம், இல்லை டாப்ல லைட்டாக சாக்லேட் கினாஸ் ஆட் பண்ணியும் சாப்பிடலாம். எனக்கு நார்மல் ப்ரௌனி சாப்பிட்றதான் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி சாப்பிட்டுக்கோங்க. இப்போ நான் பேக் பண்ண ப்ரௌனியை 2 500 கிராமாக பிரித்து பேக் பண்ண போகிறேன். கஸ்டமர் அப்படிதான் கேட்டாங்க, அதனால நான் வெயிட் போட்டு 2 500 கிராமாக பிரிச்சுக்கிறேன். எல்லா வேலையுமே கரெக்டாக டைமுக்கு போய்கிட்டு இருக்கேன்னு நினச்சேன். ஆனால் நினச்ச உடனே ஒன்று நடந்துருச்சு. கையில் க்ளவுஸ் போட்டுக்கிறது தெரியாமல் செல்லோ டேப் எடுத்துட்டேன். செல்லோ டேப்புக்கு க்ளவுஸ் மேலே என்ன பாசமோ தெரியல, அப்படியே ஒட்டிக்கிச்சு. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அதையும் கேளுங்க. சும்மா இல்லாமல் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேமான்னு சொல்லி டெலிவரி பாய்ட்ட கொடுக்கும்போது என் பொண்ணு வீடியோ எடுத்துகிற லட்சணத்தை பாருங்க. இன்னும் முடியலை, இன்னொன்று இருக்கு. டெலிவரி பண்ணுறதுக்காக அவர்கிட்ட கொடுக்கும்போது டைம் 1:00. ஆனால் அவங்க கிட்ட போய் சேர்ந்தது 2:20. 1 ஹவருக்கு மேலே ட்ராவல் பண்ண இந்த ப்ரௌனி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு என்னோட சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.